கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் உள்ளார்ந்த மனதை உருமாற்றும் இறைப்பணி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு இறை வார்த்தையை தியானிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடலில் மிக வலுவற்றனவாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன. இந்த வார்த்தை நமக்கு எதை சொல்லுது? உடல் கிறிஸ்துவாய் இருக்கிறார், அவரில் நாம் உறுப்புகளாய் இருக்கிறோம். இந்த உறுப்புகளில் சில வலுவற்றனவாய் இருக்கின்றன, அவையே மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாம் உடல் உறுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது பல உறுப்புகளை நம்ம நினைக்கிறோம், ஆனால் சில உறுப்புகளை நம்ம நினைக்கிறதே இல்லை. அதில் ஒன்று ரத்தம், நிணநீர் சுரப்பிகள், அடுத்து உறுப்புகளிலிருந்து உற்பத்தியாகிற சில என்சைம்கள், இவையெல்லாம் நாம் நினைக்கிறதே இல்லை, என்றதே இல்லை. ஆனால் அவை இல்லாமல் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கவே முடியாது. இது நமக்கு தெரியும். அது மாதிரி தான் உலகம் நம்மையும் அப்படி தான் பார்க்குது, பயனற்றவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குது. கிறிஸ்தவ உலகத்திலே நாம் சில நேரங்களில் அப்படி பார்க்கப்படுறோம். அதனால் பல நேரங்களில் நாம் என்ன நினச்சிடறோம் அப்படின்னா, தாழ்வு மனப்பான்மையோடு ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவர் நம்மை சோர்வுக்கு அழைக்கலை, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மை ஆண்டவர் உருவாக்கும் போது தம் தந்தையோடு பேசி ஒரு திட்டத்தோடு தான் இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அதை நாம் நம்பணும். திருப்பாடல்கள் 139ஆம் திருப்பாடலில் 16வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உம் கண்கள் கருமுனையில் என் உறுப்புகளை கண்டன, நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே, நாங்கள் வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. அப்போது ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் நம்மளை கொண்டாந்துருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயம் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். பிறந்தபோது யாராலும் மதிக்கப்பட்டாரா? அவருக்கு தங்குறதுக்கு இடம் கூட கிடைக்கல. ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் அவர் பிறந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பிரசங்கம் பண்ணின, அவர் போதித்த 3.5 ஆண்டுகளும் அவர் யாராலும் மதிக்கப்பட்டார்னா, ஏழ்மையானவர்கள் எளியவர்களால் மதிக்கப்பட்டார். உயர்ந்தவர்களால், அதாவது குருக்கள், பரிசேயர்கள், வேத அறிஞர்களால் அவர் மதிக்கப்பட்டாரானா இல்லைன்னு தான் சொல்லணும். அவரை கொல்வதற்கு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. அதே சமயம் சாத்தானுக்கு அவருடைய வேல்யூ தெரிஞ்சுது. அதனால தான் ஏறுவது காலத்திலே அவர் குழந்தையாக இருந்த போதே கொல்வதற்கு முயற்சி பண்ணான். அதன் பிறகு பல நேரங்களில் அவரை கொலை செய்வதற்கு அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். ஆனால் ஆண்டவர் தன் திட்டத்தின்படி சிலுவையிலே மறித்தார். அதுதான் நாம் புரிஞ்சுக்கணும். அப்போது நாம் அவர் பார்வையில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விலை உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய திட்டங்கள், நமக்கு மேல் வைத்திருக்கக்கூடிய அவருடைய திருவுள சித்தம் எல்லாமே விலை உயர்ந்ததாக இருக்குது. அப்போ நாம் ஏன் இந்த நிலைமையில் இருக்கோம்? கொஞ்சம் நம்ம யோசிப்போம். அப்போது இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் தான் காரணம். நமது நம்பிக்கையின்மை தான் காரணம். அப்போது ஆண்டவர் தமது திட்டத்தை செயல்படுத்த முடியாதபடி நாம் நமது சுய விருப்பத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாக செயல்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறதே கிடையாது. நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார். லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நமக்கு ஆண்டவர் ஒரு செல்ஃபோன் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செல்ஃபோனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா? அதுக்குரிய ப்ரீபெய்டு பூராமே ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் நாம் ஆண்டவர்கிட்ட பேசுகிறதே கிடையாது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கை இந்த சூழ்நிலை அப்படியே கண்டினியூ ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது உதாரணத்துக்கு இப்படிப்பட்ட மிக எளிமையாக இருந்த ஒரு நபரை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு பார்க்கும்போது, நீதித்தலைவர்கள் புத்தகத்தில் யாராலும் அதிகமாக எண்ணப்படாத ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த நபர் ஒரு பெண், யாவேல் அப்படின்னு சொல்லி பேர். அந்த யாவேலை கொண்டு ஒரு பெரிய எதிரியை ஆண்டவர் முறியடிக்கிறார். இஸ்ராயேல் மக்களுக்கு எதிராக நின்ற யாபீன் என்ற மன்னருக்கு தளபதியாக இருந்த சிசெரா, உங்களுக்கு தெரியும், நீதி தலைவர்கள் 4ஆம் அதிகாரத்தில் 11லிருந்து 24வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இந்த யாவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போது யாராலும் எண்ணப்படாத ஒரு பெண்ணாகிய யாவேலை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை, ஒரு விடுதலையை, ஒரு மீட்பை கட்டளையிட்டார்னா, அவரை உயர்த்தின, யாவேலை உயர்த்தின ஆண்டவர் நம்மை உயர்த்த மாட்டாரா? எண்ணப்படாமல் இருக்கிறோம்
அப்படின்னு நினைக்கிற உங்களையும் என்னையும் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கார். நாம் ஒரு பார்வையில் மிக வேண்டியவர்களாக இருக்கோம், அதை மறந்துடவே கூடாது. நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அவரை அண்டிக் கொள்வோம், அவரை பற்றி கொள்வோம். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆமேன்.